வணக்கம். என் பேர் வேணுகோபால். நான் ஜோதிடராக இருக்கேன் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையில் இருக்கேன். இன்று நாம் அடிப்படை வாஸ்து பற்றி பார்க்கலாம். வாஸ்து என்பது நம்மளுடைய வீடுகள், பெரிய பெரிய ஃபேக்டரிகள், கோவில்கள் மற்றும் எந்த விதமான ஒரு கட்டிடமாக இருந்தாலும் எதை எங்கு அமைப்பது, எப்படி அமைப்பது அப்படின்று நம்ம முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரம். இது உலகத்துல 5 பூதங்கள் என்று கூறப்படும் மண், காற்று, வாயு, நீர், அக்னி என்ற இந்த 5 பெரும் பூதங்களால் இந்த உலகமே சிருஷ்டிக்க செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 பூதங்களும் ஒரு கட்டடத்திற்குள்ள பேலன்ஸ்டா இருக்கணும். அதனுடைய எனர்ஜிஸ் அது சரிவர இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்க முடியும், செல்வந்தனா வாழ முடியும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அப்போ இந்த பஞ்சபூதங்களை சரியான விகிதத்துல எப்படி வர மாதிரி ஒரு கட்டடத்துல அமைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வாஸ்து கற்றுக் கொடுக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த மனையை நம்ம பரிசோதனை பண்ணணும். அந்த மனை எப்பேற்பட்ட மனை, அந்த மண்ணுடைய டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணி அது வளர்ச்சியை கொடுக்குமா, ஒரு சின்ன பள்ளம் மாதிரி எடுத்து அந்த மண்ணை திரும்ப அந்த பள்ளத்திலே குபுரு மாதிரி போட்டு அதை ஃபில்அப் பண்ணி பார்க்கும்போது தோண்டி எடுத்ததை விட அதிகமான மண் உங்களுக்கு இருந்ததுன்னா அது விருத்தி தரும் மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது திரும்ப அந்த மண்ணையை நம்ம ஃபில்அப் பண்ணும்போது எடுத்த பள்ளத்தை விட கம்மியாயிடுச்சுன்னா அது அவ்வளவா வளர்ச்சி தராது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல சல்லியங்கள் சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்துல அது கீழே ஏதாவது புதைக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது தகுடு தந்திரம் செய்து வைக்கப்பட்டிருக்கலாம். இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் சல்லியங்கள். இந்த பூமியில சல்லியங்கள்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மனையை தேர்ந்தெடுக்கணும். சார் அதெல்லாம் எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? தெரியாதுதான். அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸை நீங்க கன்சல்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மனை சதுர வடிவிலோ அல்லது செவ்வகம் ரெக்டாங்கிள் ஷேப்லயோ ப்ராப்பரா இருக்கும். 4 சைடு கரெக்டா இருக்கணும் மெஷர்மெண்ட்ஸ். அந்த எந்த அளவு இருக்கலாம், 20 அடி இருக்கலாமா, 40 அடி இருக்கலாமா. மனையடி சாஸ்திரத்துல ஒவ்வொரு லெங்க்த்துக்கும், அதாவது ஒவ்வொரு மனையினுடைய நீளம் அகலத்துக்கு இந்தந்த மாதிரி ஒரு பாக்கியம் உண்டுன்னு மனையடி சாஸ்திரத்துல கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது பிரகாரம் ஒரு கைடா எடுத்துக்கிட்டு நாம வேண்டிய மனையுடைய மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி அதான் மனையானது ப்ராப்பர் ரெக்டாங்கிள், ப்ராப்பர் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கோமுகம், சிம்மமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரண்ட்ல பெருசா இருந்து உள்ள போக சின்னதா இருக்குது. இதை சிம்மமுகம் சொல்லுவோம். அது வியாபாரங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம முதல்ல மனையை ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். மனையை செலக்ட் பண்ண பிறகு அதுல நம்ம கட்டிடத்தை அமைக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு வரைபடத்தை வரையணும். சில பேர் ஒரு ரூபமா காலையில காசு இருக்குன்னு கட்டிட்டு அப்புறம் அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடை விட்டு இஷ்டம் போல கட்டிடுறாங்க. கிச்சனை இங்க வைக்கிறாங்க, அப்ப காசு இருக்குன்னு மறுபடியும் இஷ்டத்துக்கு மாத்திரம் பாத்ரூமா மாத்திடுறாங்க. வீடு ஃபைனலா சில முடிச்சு பார்த்தா வாஸ்துல நிறைய தோஷம் இருக்கு. எக்ஸ்பர்ட் கூப்பிடும் போது அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு தெரியலன்றாங்க. முதல்ல எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மனைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எத்தனை பெட்ரூம் வேணும் அதுல நம்ம ப்ராப்பரா முதலே டிசைட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற காசு கம்மியா இருக்கலாம், ஆனா அல்டிமேட்டா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க, கண்டிப்பா ஒரு 3 பெட்ரூம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இந்த காலத்துல ஒரு ஹஸ்பண்ட் அப்பா அம்மாவுக்கு 1 இல்ல 4 பெட்ரூம் கூட இருக்கலாம். இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 1, ஒரு குழந்தைக்கு 1 பெட்ரூம். இந்த மாதிரி ஃபைனலா எப்படி இருக்கணும்ன்றது முதல்ல டிசைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான இன்ஜினியர் கிட்டயோ இல்ல ஒரு வரைபடத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு. அதுல நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஒரு ஹால், 1 பெட்ரூம், ஒரு கிச்சன் மாதிரி கட்டி அப்புறம் என்னன்னா விட்டா நம்ம அதை வளர்த்துக்கிட்டே போகலாம். ஆனா ஃபைனல் பிளான முதல்ல நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இது முக்கியமானது. சரி, இப்போ நம்ம எதை எப்படி அமைக்கிறதுன்ற பத்தி ஒரு ஷார்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடியவை, ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியவை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுள் தரத்தையே டிசைட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிச்சன் தான். அந்த கிச்சனை எப்பவுமே அக்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வைக்கணும். சுவாமி எங்களுடைய சவுத் ஈஸ்ட்ல முடியாதுங்க எங்க பிளாட்டுக்கு, அப்போ அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நார்த் வெஸ்ட் வாயு மூலையில நீங்க அந்த கிச்சன் அமைக்கலாம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது, எஜமானி
எங்கு வந்து இருக்கிறாரோ அது எப்பவுமே நைருதி மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல நீங்க மாஸ்டர் பெட்ரூம் எப்பவும் பிளான் பண்ணணும். செகண்ட் பெட்ரூம் நார்த் வெஸ்ட்ங்கிற வாய்மொழியில இருக்கலாம். தேர்ட் பெட்ரூம் என்ன நார்த் ஈஸ்ட்ல வைக்கலாம். இப்படி பெட்ரூம்னுடைய அலைன்மெண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஹால் ரெக்டாங்குலர் ஷேப்ல ஹால் கம் டைனிங்காவும் போடலாம், இல்ல டைனிங் செப்பரேட்டா ஹால் தனியாகவும் போடலாம். பூஜை என்பது எப்படி வைக்கலாம்? பூஜை அறை, சில பேர் பூஜை அறை வேணும்னு கேட்பாங்க. தனியா செக்லூடட் பிளேஸ், நான் உட்கார்ந்து சகஸ்ரநாமம் எல்லாம் படிப்போம், பஜனை பண்ணுவோம், ஒரு 1/2 1 hour தனியா எங்களுக்கு இருக்கணும்பாங்க. அப்படி வேணும்னா ஈசானிய மூலை இதுதான் பெஸ்ட். அப்படி வரலைன்னா ரெண்டாவதா வாயு மூலையிலையும் கொடுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஹால்லேயே ஒரு பாகத்துல ஃபேசிங் ஈஸ்ட் ஒரு சின்ன கேபின் மாதிரி கூட அமைச்சுக்கலாம். அது அவங்களுடைய தேவை, அவங்களுடைய பட்ஜெட், அவங்களுடைய மெத்தடாலஜி. சில பேர் சாமி கிட்ட போனாங்கன்னா காலையில படத்தை வைப்பாங்க, 2 பத்தியை வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி துண்ணூறு வச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கபோர்டு இருந்தாவே போதும்னு நினைப்பாங்க. சில பேர் உட்காந்து டீட்டெயிலா பூஜைகள் பண்ணுவாங்க, அப்ப செப்பரேட்டா பூஜை ரூம் தேவைப்படும். ஸோ அவங்க தேவை போல வச்சுக்கலாம். சரி சார், ஸ்டார் கேஸ்ங்கிறது எப்படி அமைக்கணும்? இதுதான் முக்கியமான விஷயங்க. ஸ்டார் கேஸ் எப்பவுமே வெஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட் அல்லது நார்த் டு சவுத், இந்த 2 திசையில நம்ம அமைக்கலாம். நார்த் டு சவுத் நீங்க போடும்போது சவுத் ஆனது உயரமாகவும் நார்த் சைட்ல இருந்து கிளம்பி மேல போற மாதிரி இருக்கணும். ஈஸ்ட் வெஸ்டா போடும்போது ஈஸ்ட்ல கீழ்பாகமாகவும் வெஸ்ட் மேலே ஏற மாதிரி இருக்கணும். ஜெனரலா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க ஸ்டேர் கேஸ் பிளான் பண்றது எப்பவுமே நல்லது. அடுத்து நிறைய இடங்கள்ல தப்பான கூடியது, ரொம்ப வருத்தப்படுறது, அப்புறமா என்னன்னா வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க்ங்கிறது எப்பவுமே அது ஒரு பெரிய வெயிட் மாதிரி, அது சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் எப்பவுமே அது வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஈசானிய மூலையில நார்த் ஈஸ்ட்ல தான் கிணறு இல்ல போர் ஏதாவது எடுத்திருப்பாங்க. அப்ப வாட்டர் டேங்க் பைப் லைன் லெங்த் எல்லாம் கம்மியாகும் சொல்லி டக்குன்னு தூக்கி நார்த் ஈஸ்ட்லயே மொட்டை மாடியில அந்த வாட்டர் டேங்க் போட்டுறாங்க. இது நிறைய பேர் இந்த இடம் வரும். அந்த டைம்ல நமக்கு பட்ஜெட் தான் பெருசா தெரியும், இங்க போட்ட டேங்க் பைப் லைன் எல்லாம் கம்மியாகும் சொல்லி போட்டுருவோம். அப்புறம் அந்த வாஸ்து பிரச்சனையில இருக்கிற செல்வம்லாம் அடிச்சுக்குவோம், கடன்குள்ள போடுவோம், பல பிரச்சனை வந்த பிறகு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டா அப்ப சொல்லுவாரு, இங்க வாட்டர் டேங்க் வரக்கூடாது, இதை தூக்கி இங்க வைங்கன்னு. இது முதலே பிளான் பண்ணா நமக்கு செலவினங்கள்லாம் குறையும், கஷ்டங்களும் குறையும். அடுத்து பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ். பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் என்பது ஜெனரலா உங்களுக்கு நார்த் வெஸ்ட்ல பிளான் பண்ணலாம். நார்த் வெஸ்ட்ல நீங்க கம்பைன் பண்ணி பிளான் பண்ணலாம். அந்த டாய்லெட் கமோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்தியன் கிளாசெட்டா இருக்கலாம் அல்லது வெஸ்டர்ன் கிளாசெட்டா இருக்கலாம். எப்பவுமே அது ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்து இருக்க கூடாது, நார்த் சவுத் பார்த்த மாதிரி இருக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பாத்ரூம்ஸ்ல நீங்க பிக்சர்ஸ் பிளான் பண்ணும்போது இது கவனமா இருங்க, நார்த் சவுத் இருக்கணும், ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கக்கூடாது. நீங்க குளிக்கும் போது ஷவர் ஈஸ்ட் பார்த்து குளிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெட்ரூம்ஸ்ல கட்டில் போடுவது எப்படி? நம்மளுடைய தலை ஈஸ்ட் வெஸ்ட் அல்லது சவுத் நோக்கி இருக்கலாம், நார்த் நோக்கி இருக்கக்கூடாது. நிறைய பேர் தெரியாம நார்த் குபேர திக்குன்னு சொல்லி தலையை அப்படி வச்சு படுத்தாங்கன்னா அவங்க மேல அந்த சவுத்ன்றது யமதர்மராஜாவுடைய பாயிண்ட், அவருடைய பார்வை விடும், நிம்மதியான தூக்கம் வராது. சயின்டிபிக்கா என்ன சொல்லுவாங்க, நார்த்ல இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் இருக்கும், அதனால நிம்மதியான தூக்கம் வராது, டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நார்த் சவுத் அப்படின்றத விட சவுத்துல தான் நம்ம தலை வச்சு நார்த் கால் வச்சு படுக்கணும். திருமணம் ஆனவர்கள் வந்து சவுத்துல தலை வச்சு படுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஈஸ்ட்லயும் வயசானவங்க, சின்ன பசங்க, லாஸ்டா நம்ம கூட ஈஸ்ட் வச்சு படுக்கலாம், நல்ல ஆரோக்கியத்துடன் சிறப்பாக வாழ முடியும். இதுதான் வந்து ஒரு அடிப்படையான வாஸ்து தகவல்கள். உங்களுக்கு கிணறு அல்லது போரு நார்த் ஈஸ்ட், அது கூட நான் சொல்லிட்டேன். ட்ரைனேஜ் ஏரியா இல்லைங்க, செப்டிக் டேங்க் ஏரியா எங்களுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செப்டிக் டேங்க நார்த் வெஸ்ட் வாயு முறையில நீங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே கட்டடமும் காம்பவுண்ட் வால் வரையும் இழுத்துட்டு வந்துடாதீங்க. காம்பவுண்ட் செப்பரேட் ஆகும், கட்டடம் செப்பரேட் ஆகும் இருக்கிறது எப்பவுமே மேன்மை. பிளாட் ஃபுல்லா விழா கட்டிடலாம்னு பார்க்காதீங்க, 4 பக்கம் கொஞ்சம் இடம் விடுங்க. குறைஞ்சது ஒரு 2 அடி இல்ல ஒரு 3 அடி சுத்தூர விடுவது நமக்கு வந்து பல தோஷங்களை அவாய்ட் பண்ணும். அதனால ரொம்ப நன்மைதான் நடக்கும். அந்த இடம் வேஸ்டா போகுதுன்னு நினைக்காதீங்க. அதனால வாஸ்து தோஷங்கள் இல்லாம அது இருக்கிறவங்க செல்வ செழிப்போட வாழ்வாங்க. ஆகையால இந்த வாஸ்து டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்க சிறப்பா உங்க வீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. புதுசா கட்டுறதா இருந்தா பிளான் பண்ணிக்கோங்க. வாஸ்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க எப்ப வேணா எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். எங்க சர்வீசஸ் எப்பவுமே கிடைக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் 8610169567. என்ன சொல்றேன்,
8610169567. வேணுகோபால் from சென்னை. எப்ப வேணா கூப்பிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, வீடியோ கன்சல்டிங் கூட பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.